வணக்கம் அவர்களே, நான் தான் உங்கள் ஸ்பாட்டன் முருகன். ஸோ நான் காசி இன்ஃபுடல் என்ற கோர்ஸ் படிச்சுக்கிட்டு இருக்கேன். ஸோ இன்னைக்கு டுடே என்ன டாபிக் போச்சுன்னா ஐபெட்டஸில் கிளாஸஸ் பற்றி பார்த்துருந்தாங்க. ஓகேவா? ஸோ நான் ப்ரீவியஸ் வீடியோஸில் வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸ் ஏபிசி நான் எப்படி அட்மிட் பண்ணுறது, எப்படி நான் கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு நான் சொல்லி கொடுத்துருந்தேன். ஸோ இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்டா, கிளாஸ் ஏபிசி முடிஞ்சு தென் டி பார்க்க போகிறோம். ஓகேவா? எஸ். ஸோ டியோட ரேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா 2 to 4 இருந்து 239 வரைக்கும் அலோகேட் ஆகிற ஐபெட்டஸ். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி கிளாஸஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக நான் கண்டுபிடிச்சிருப்பேன். இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த கிளாஸஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி மல்டி கொஸ்டின் என்ன, ப்ராட் கொஸ்டின் என்னன்னு தெரிஞ்சிருக்கணும். ஓகேவா? அதை மீன் பண்ணி கொடுக்குறது தான் கிளாஸ் டி வந்து நம்ம ஃபோக்கஸ் பண்ணுறது. சரிங்களா? அது வந்து என்ன சொல்லலான்னு பாருங்க. ஸோ வந்து மல்டி கொஸ்டின் ப்ராட் கொஸ்டின் என்னென்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ப்ராட் கொஸ்டின் என்னென்னு பார்த்துக்கலாம். ஸோ ஒரு டேட்டா இருக்குது, ஒரு தகவல் இருக்குது. ஒரு தகவல் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரிடம் போய் சேர்றது ப்ராட்காஸ்டிங் அப்படின்னு கால் பண்ணுறாங்க. ஸோ மல்டி காஸ்டிங்னா 2 அல்லது அதற்கு மேற்பட்டவர்களுக்கு சூஸ் பண்ணி அனுப்புறது வந்து பார்த்தீங்கன்னா மல்டி காஸ்டிங். ஸோ என்ன சார் ஒன்றுமே புரியலன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கிளாஸ் ரூமில் 100 பேர் படிக்கிறாங்க. 100 பேர்த்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு பப்ளிக் எக்ஸாம் வருது. அந்த எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா ஹால் டிக்கெட் ஃபில்லப் பண்ணணும். ஸோ வந்து ஸ்டூடெண்ட்ஸ் ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே என்ன செய்கிறேன், ஒரு சலாம் வந்து நான் டேட்டா வந்து ஷேர் பண்ணுறேன். ஓகேவா? அப்படின்னா என்ன ஃபோக்கஸ் பண்ணணும்னா, ஒரு தகவல் இருக்குது, ஒரு தகவல் வந்து எல்லாத்துக்கும் மூவ் பண்ணுறது ப்ராட்காஸ்டிங். ஓகேவா? இதே அந்த கிளாஸ் ரூமில் நல்லா படிக்கிறவங்க ஒரு ஒரு ஃபஸ்ட் ரேங்க், செகண்ட் ரேங்க், தேர்ட் ரேங்க் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து என்ன செய்கிறேன், நல்லா படிக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா நான் ஹாஸ்டல் ஃபெசிலிட்டி ஃப்ரீயாக அலோகேட் பண்ண போகிறேன். அதுக்கு வந்து நான் ஒரு சலான் வந்து ஃபில்அப் பண்ணணும். அப்போ நான் என்ன செய்கிறேன், ஃபஸ்ட் ரேங்க், செகண்ட் ரேங்க்னு சொல்லிட்டு தேர்ட் ரேங்க் சொல்லிட்டு நான் அவங்களுக்கு ஸ்பெசிஃபிக்காக நான் சூஸ் பண்ணுறேன். அப்படின்னா ஒரு டேட்டா வந்து எல்லாத்துக்கும் ஸ்பிளிட் அப் பண்ணுறது ப்ராட்காஸ்டிங் என்று கூறுவார்கள். மல்டி காஸ்டிங்னா 2 அல்லது மேற்பட்டவங்களும் சூஸ் பண்ணி அனுப்புறது வந்து பார்த்தீங்கன்னா மல்டி காஸ்டிங் கூறுவாங்க. சரிங்களா? இதில் நீங்கள் என்ன ஃபோக்கஸ் பண்ணணும்னா, டேட்டா வந்து எல்லாத்துக்கும் ஸ்பிளிட் ஆச்சுன்னா ப்ராட்காஸ்டிங், 2 அல்லது மேற்பட்டவங்களுக்கு சூஸ் பண்ணி அனுப்புறது வந்து மல்டி காஸ்டிங் கூறுறாங்க. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி எளிமையான முறையில் சொல்லி கொடுத்த காசி இன்புட்ருக்கு தேங்க்யூ ஸோ மச்.